Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1974 வெளிவந்த மோனிகான்ற படம் தான். இந்த படம் ஒரு இட்டாலியன் படம். அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஸ்கூலில் படிக்கிற ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அதில் அந்த லவ் பண்ணுற காதலன் அவன் பல பெண்களை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறான். அவங்ககிட்ட ஒரு கஸ்டமர் அப்போ ஒரு வக்கீல் வரார். அவர் நம்ம மோனிகா பார்த்துட்டு இந்த பொண்ணை நீங்கள் எங்கிட்ட பேசணும் பழகணும்னு சொல்லி அவளை இம்ப்ரூவ் பண்ண. ஆனால் மோனிகாவா இவன் சரியில்லைன்னு தெரிஞ்சு லவ்வராக மாறி அந்த ஸ்கூலில் ப்ரொஃபஸராக ஒருத்தர் இருக்கார். அந்த ப்ரொஃபஸர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அந்த ப்ரொஃபஸர் ஏற்கனவே வக்கீல் இருக்கான். வக்கீலுடைய ஒய்ஃபோட அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 பேர் இருக்க போகும்போது நம்ம ஹீரோனி நல்லவன் நினச்சி ப்ரொஃபஸர் கூட ஒன்றா இருக்க போகும்போது கீழே வரப்போகும்போது அவன் இன்னொரு பொண்ணோட லிங்க் ஆகன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோனி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த வக்கீல் என்ன பண்ணல, அந்த ஹீரோனை கூப்பிட்டு அவளை அடையின்னு நினைக்க போகும்போது அவள் ஒத்துக்க மாட்டேன்னு தப்பிச்சு ஓடும்போது அவளும் ரொம்ப தூரம் விரட்டிக்கிட்டே போகிறாங்க. அந்த இடத்துல குறுக்க ஒரு லாரி வருது. இந்த லாரியில் இவங்க 2 பேரும் இருந்தாங்களா, திருப்பி பொழைச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 1974 வெளிவந்த மோனிகா. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டேட் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே ஒரு பொண்ணு வேகமாக ஓடிட்டுருக்காள். அவள் தான் நம்ம படத்தோட கதாநாயகி. அவங்க பேர் தான் மோனிகா. 16 வயசு ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அம்மாவும் அப்பாவும் நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் அங்கே இவன் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் பேர் தான் லியோ. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல சினிமா பார்க்க வரும்போது அவங்க முத்தம் கொடுக்க போகும்போது அவள் தடுத்துறா. இதெல்லாம் இப்போ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ண கோச்சிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த லியோன்றவன் ஒரு புரோக்கர் மாதிரி வேலை பார்க்குறான். மற்ற பெண்களும் ஒன்றா இருந்துக்கிட்டு அவங்களோட அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவன் மறுபடியும் ஆண்களுக்கு ஒரு ப்ராசிக்யூஷன் வேலை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து இவங்களுக்கு பிடிக்க மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அப்படின்னு அவன் வீட்டில் நம்ம விலகி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மோனிகா என்ன பண்ணுறா, வர்றா. அங்கே வரும்போது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு வர அந்த பையன் பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு. அதுதான் சரியில்லை இருக்கானே. சரி என்ன பண்ணுறது, நீ லவ் பண்ணுறல அவனை, சரி அவங்க கூடயே நீ இரு அப்படின்னு. அப்போ மறுநாள் எல்லோரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூல் முடிச்சுன்னா இங்கே காட்டுறாங்க ஒரு பொண்ணு நடந்து வராங்க. அவங்க சாண்ட்ரா. இவங்க ஒரு வக்கீலுடைய ஒய்ஃப். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் பணக்கார வீட்டு பொண்ணு தான் இது. அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த ஜாடு இதெல்லாம் வச்சுட்டு இவங்களும் லைஃப் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காரு. அப்போ இவங்களும் நல்லா சுதந்திரமாக அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே இவங்க குளிச்சுட்டு அவங்க ஜாலியாக அவங்க லைஃபையும் போட்டிருக்க பொழுதுங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. அங்கே குளிச்சுட்டு அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. அதை பார்க்கும்போது பக்கத்து வீடு சேவத்தில் அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது யாருன்னா ஒரே காம்பவுண்டு தாங்க பக்கத்தில். இவர் ஒரு வாத்தியார், அதாவது ஒரு இடத்துல ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அவர் பேர் தான் புருனோடி. அவர் பார்த்துட்டோன்னா இங்கே கால் பண்ணுறாவில் ஹஸ்பண்டுக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் தான் வக்கீல். இவர் பேர் தான் மொரோனி. வில்லனும் சில வேலைங்களாம் இவர் தான் பண்ணுறாரு எல்லாம். அப்போ நம்ம இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பணக்கார பொண்ணு சான்றோ, நம்மளை யார் பார்க்குறாங்க, சரி இந்த கதவை திறந்து வச்சு அந்த பக்கம் இங்கே வந்துடுவானோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணாடா, கதவை பூட்டி வச்சிடுறா. அவளுக்கு பயம், ஏன் நம்மளையே பார்த்துட்டு இருக்காப்புல அந்த வாத்தியார் அப்படின்ட்டு பூட்டி வச்சுட்டு கீழே இறங்கி வந்தேன். மறுநாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் நம்ம மோனிகா ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் ஜாலியாக போய் கிளாஸ் முடிச்சுட்டு வாடி நம்ம போகலான்னு கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிற அவள் அங்கே போயிருக்கும்போது அவங்க வாசலில் அவங்க பாய் ஃப்ரெண்டு எல்லாருமே அங்கே ஒரு வண்டி வச்சுன்னு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் பேசுகிறாப்புல, நீ வண்டி உங்கள் பாய் ஃப்ரெண்டை தான் அங்கே நிற்கிறானே, அவங்க கூட லியோ கூட போய்ட்டு அந்த வண்டியில் போகணும், சரி வாடி போகலாம் அப்படின்னு அங்கே போனால் அந்த 2 பாய்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்களே. அவன் லியோ என்ன பண்ணாவில், இந்த மாதிரி படிக்கிற பெண்கள் வேறு ஆண்கள்லாம் அடிச்சுட்டு ஒரு பெண்களை கூட்டி கொடுத்து ஒரு புரோக்கர் தொழிலை பிராத்தல் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் சாவிலாம் வச்சுட்டு தான் அவனை பல பணக்காரங்களுக்கு அவன் வேலை பண்ணிகிட்ருக்கான். அதற்குள்ள ஹீரோனி கூப்பிட்டு, சிவா நான் 2 பேரும் ஒரு டிரைவ் போயிட்டு வரோம் அப்படின்னு 2 பேரும் லியோவும் மோனிகாவும் போகிறாங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க. கடற்கரைக்கு போகும்போது அவன் நல்லவன் கிடையாதுன்றது இப்போ நமக்கு தெரியாது. கடற்கரெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆடுறாங்க, ஓடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்வாங்க. இறங்கி விட்டு அவன் வண்டி ஓட்டணுவா, சரி அவன் மேலே உட்கார வச்சு நீ ஓட்டு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவன் வண்டி ஓட்டி இருக்கும்போது அவன் எப்படியாவது இவ்வளோ இந்த இடத்துல ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லியோ பயங்கரமான மூடில் தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அவள் கொஞ்சம் கூட இடம்லாம் கொடுக்க மாட்டா. அவள் ஏன்னா 16 வயசு பொண்ணு தானே, அவன் முத்தெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணிக்கடா, ஆனால் எதுவுமே நான் பண்ண விட மாட்டான். அவள் அதில் தட்டி வச்சுட்டு வா நான் போகலாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வண்டி வா எனக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு மறுபடியும் அங்கே கிளம்பி இவனா போடாச்சு இவ்வளோ நம்பி நம்ம வந்தோமே அப்படின்ட்டு டென்ஷனாக போயிடறாப்புல. இங்கே பார்த்தா இதுதான் அவங்க அம்மா, மோனிகாவோட அம்மா, மோனிகாவோட அப்பா. இவங்க ரொம்ப பணக்காரவங்க. அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க
அம்மா அப்பா, ஆனால் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவங்க அப்பா. அதை பிடிச்சிட்டு நீங்கள் எனக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் வரணும், அதெல்லாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தேவையோ எதாவது தேவையான்னு கேட்குறாங்களே. மோனிகா அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, அப்பா பேசுகிறாரு, எனக்கு என்ன இருந்தாலும் கேள்வி நான் உனக்கு வாங்கி தரேன், ஆனால் ரொம்ப நீ மட்டும் கண்ணியமாக காப்பாற்றி ஒழுங்காக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், குடும்ப பேரை கெடுத்துடக்கூடாது, அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நல்லதமாக படிக்கிறேன், தப்பத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இந்த மோனிகா வந்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்துடுங்க. அப்போ இது ஒரு மாட்டு பண்ண மாதிரி இருக்குது, அது அவருடைய ஸ்டோரை வச்சுருக்காரு. அங்கே தான் இப்போ நம்ம வக்கீல் என்ன பண்ணுறாரு, அவருடைய பண்ணை இது. அதில் பார்த்துட்டு முடிச்சுட்டு, இல்லை சார் நம்மளை ஒரு கேஸ் விஷயமா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணா, அதுக்கெல்லாம் 4 ஒன்று சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி என்ன பண்ணுறாரோ அவர்கிட்ட பேசிவிட்டு, சரி எங்கேயாவது நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காரை எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாரு. கிளம்ப போகும்போது அவர் நேராக எங்கே வராருன்னா, வரும்போது அந்த பையன் இருக்கானே, அந்த பையனை தான் பார்க்குறதுக்கு அங்கே அந்த ஒரு காரை எடுத்துகிட்டு அவர் மெதுவாக இருக்கும்போது இந்த காலேஜ் ஸ்கூல் பஸ்ஸோடு வரும். அந்த ஸ்கூல் பஸ்ஸில் இருக்கும்போது எல்லோரும் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு இறங்கி வராங்க. அப்போ நம்ம ஹீரோனி வருவாப்பில், மற்ற நிறைய பெண்கள்லாம் வருவாங்க, பாய்ஸ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. எல்லோரும் ஸ்கூலுக்கு அங்கே போகிறாங்க. போனோன்னு எல்லோரும் ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கே ப்ரொஃபஸர் வாத்தியார் கூட போகிறாரு பாருங்க, அந்த பொருளோடி போகிறாரு, கையில் நிறைய ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாரு. போனோடனே என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோனி ஓடுறாப்புல, சார் எங்கே சார் போகிறீங்கன்ட்டு. இல்லை வாங்க நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், இன்னும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கன்னு அந்த சாரு கூட என்ன பண்ணுறாப்புல, நம்ம மோனிகா ஏறி உட்காந்துடுறா. உடனே பின்னாடி இந்த ஹார்ட்லாம் வச்சுட்டு வந்து தூரம் வேகமாக போகும்போது அந்த ஹார்ட்டு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் மோனிகா தான் வந்து எல்லாத்தையும் கீழே எடுப்பா. என்னம்மா இப்படி கீழே போட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் தெரியாமல் போட்டுட்டேன், நான் எல்லாத்தையும் எடுத்துறேன்னு சொல்லி உடனே மோனிகா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. மோனிகா வந்து என்ன பண்ணாலும் இந்த ப்ரொஃபஸர் இப்போ லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவன் வந்து இந்த லியோ வந்து ரொம்ப கெட்டவன் மாதிரி தெரியுது அப்படின்றதுனால அவள் டக்கு என்ன பண்ணுவாப்புல, இவனை வந்து நம்ம வாத்தியாரையாக நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் இந்த ஃபோட்டோவில் நம்ம அழகாக வரைஞ்சிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, சரி நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. வீட்டுக்கு போகலாம், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு அங்கே தூரத்தில் பார்க்க போகும்போது கண்ணாடிகள் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச்சையோ வேறு ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஹால் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் நிறைய மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. சார் அந்த மியூசிக் அங்கே பாருங்கள், ப்ரொஃபஸரை கூப்பிட்டு காட்டுறாங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு. இப்போ அவரும் பார்க்குறாரு. 2 பேரும் பார்த்தா இவங்க 2 பேருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குது. ஆனால் இவர் வந்து பயங்கரமான வில்ல மாதிரி நமக்கு தெரியுது. எல்லாம் மனசுனா இவர் மனசில் இவருக்கும் ஒரு ஆசை வருது, சரி இந்த பொண்ணையும் நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்னு. அங்கே நிறைய சேர்லாம் இருக்கிற மாதிரி, நல்ல மியூசிக் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்களோட ஃபீல் அவங்களுக்கு தெரியுது. அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம போல ஊரில் கடற்கரையிலேருந்து நம்ம இயற்கையான ரசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு மறுநாள் காலேஜை காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் வரான், யாரம்மா லியோ பார்க்க தான் வரான். அவன் காரில் உட்காந்துருக்கான். காரில் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணான், அங்கே உள்ள பெண்களை எல்லாம் பார்த்து யார் அவனுக்கு தேவையான இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு ரூம் எடுத்து, அப்போ இந்த பணக்கார வக்கீல் வர பணம் நிறைய கொடுக்குறாரு, எனக்கு ஒரு பொண்ணு வேணுன்ட்டு. அப்போ ஒரு ரூம் சாவி தரான். காசை வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போங்க, இந்த அந்த ரூமோட சாவி, வேலை முடிச்சுட்டு என்கிட்ட சாவி கொண்டு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன். அதை வாங்கினாலும் அவன் கெட்டவன், இதெல்லாம் தெரிஞ்சு தான் போடாமல் நான் ஹீரோனி தனியாக ஒதுங்கி அவன் லவ் பண்ண போயிட்டாப்புல. மோனிகா கொடுத்துட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். சரின்னு போகும்போது காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு தெரியாத மாதிரி நோண்டிருக்கான். இந்த வக்கீல் என்ன பண்ணார், மறுபடியும் அங்கே போவார், ஒரு ரூம் சாவி கொடுத்தானே, அந்த ரூமை திறந்த மட்டும் அங்கே ஒரு பொண்ணு படுத்திருப்பா. ஆனால் இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருக்காது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, என்ன இந்த பொண்ணு இப்படி கோமாள படுத்த மாதிரி படுத்துக்கிறக்கான்னு சொல்லிட்டு அதோட அங்கே முடிக்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம இந்த பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கால, வக்கீல் பொண்டாட்டி, அவர் இருக்கும்போது அப்போ நம்ம இங்கே இங்கே ஒரு பேராசிரியர் அவர் பக்கத்து வீட்டில் தானே இருக்கார். வந்து என்ன மேடம் என்ன பண்ணுறீங்கன்னு போட்டோன்னே, இவர் வந்து இந்த பொண்ணையும் இவன் வந்து இன்னும் அர்த்தமும் பொண்டாட்டி, இந்த பொண்ணையும் உஷார் பண்ணுறாப்புல இந்த பொண்ணோடைய பேராசிரியர். இவங்க 2 பேருக்கு கூட என்ன பண்ணுறாப்புல ஒரு லிங்க் அடி போகிற மாதிரி இருக்குது. பேசிட்டு இவெல்லாம் ஒத்துக்கல மாட்டான். ஆனால் அவர் இவளுக்கு வந்து இவன் மேலே ஆசையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவன் எப்படி இவங்கள்ட்ட சொல்கிறதுன்னு முடியாது. அவன் மறுநாள் என்ன பண்ணுவான், குளிக்க போய் போகலாம். இங்கே வக்கீல் வராரு. வக்கீல் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன சார் நேற்று போனீங்களா என்னாச்சு, ஏடா ஒன்றுமே சரியில்லைடா, சொத்தை ஃபிகரை அனுப்பி வச்சுட்டே, இதெல்லாம் வேணாம், ஒரு நல்ல ஃபிகராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபிகராக நீ கொடுப்பீன்னு பார்த்தா அப்படின்னு சொன்னால், அப்போ பார்ப்பாங்க. பார்த்து தூரமாக பார்க்கும்போது நம்ம மோனிகா அங்கே இருப்பாள். அந்த இருக்கிறப்போ அங்கே ஒரு பொண்ணு மோனிகா மாதிரி ஒருத்தர் இருக்கால, அவளை எனக்கு கணக்கு பண்ணி கொடு, உனக்கு எவ்வளோ காசு வரலாம் ஒன்று தரேன். அந்த வக்கீல் பணக்காரன் சொல்கிறான். சரி சார் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாம் கரெக்ட் பண்ணி தரேன்னு அங்கே போயிடுறாப்புல. வீட்டில் வந்தோடனே இங்கே புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறா. மாஸ்டர் வீடு தான் வந்திருக்கிறா. மாஸ்டர் வீட்டில் வந்தோடனே அந்த புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு இவங்க 2 பேர் தான் இப்போ ஒன்றா பழக ஆரம்பிக்கிறாங்களே, அதையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவாள், அவள் தன்னுடைய அழகை வந்து தானே பார்த்துக்குவா. 16 வயசு பொண்ணு, அவள் சட்டையெல்லாம் காட்டி விட்டு அவள் உடம்பு அவளே பார்த்துக்கா. அப்போ உடனே குளிக்க போவாள். குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு ஃபோன் யாரோ அப்பா ஃபோன் பண்ணுறாரு. டேடி எப்படி இருக்கீங்க, இல்லைம்மா நல்லா தான் நான் இருக்கிறேன், ஏன்னா அவள் வீட்டில் வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு. எங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன் சொல்ல, நான் இப்போ தான் ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னு. முடிட்டோடனே அப்போ கார் அங்கே போவோம். கார் போகும்போது அப்போ மோனிகா அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருப்பா. அப்போ
அந்த வக்கீல் பணக்கார வக்கீல் எங்கே போகிறா மோனிகா மோனிகான்னு கூப்பிடுவார். பேரெல்லாம் அந்த அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். அவன் போட்டு கொடுத்த பிளான் தான் இது. அப்படியே நான் போல சரி பரவாயில்ல வாயா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு, அவளை ஏற்றிக்கிட்டு போகிறாரு. எங்கே போகிறாரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக போகிறாங்க. அவளுக்கு பேக் பெயின் இருக்கும், அதை டாக்டர் காட்டலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. முன்ன பின்ன எப்படியாவது அவளை நம்ம கனெக்ட் பண்ணி மடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வக்கீல் பயங்கரமாக சொல்லி விட்டு தான் போகிறாரு அவர். அவர் நேராக போகும்போது ஹாஸ்பிட்டல் கிட்ட வர போகும்போது பல மாதிரி விஷயங்கள் கேட்டு போகிற அவனுடைய படிப்பு என்ன, ஸ்டடி என்ன, உங்கள் அம்மா அப்பா. அப்போ அவள் மியூசிக் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் மியூசிக் போடுங்கன்னு அவர் வக்கீல் என்ன பண்ணுவார், மியூசிக் போடுவார். மொரானி மியூசிக் போட்டோன்னே அவள் அப்படியே இந்த காலில் வந்து தாளம் போட்டுக்கிட்டே போவாள். அதையே அவர் முறைச்சி பார்த்துட்டே இருப்பார். அவள் காலையை பார்த்த உடனே அதுக்குள்ளே சிவிங் இருக்குது வேணால் எடுத்து சாப்பிட்றியா அப்படி கேட்பாரு. அதெல்லாம் வேண்டாம் நம்ம எடுத்து கொடுப்பாப்புல. அதில் சாப்பிட்டுட்டு சரி நீ ஒன்று எடுத்துக்க எனக்கு ஒன்று எடுத்தா அப்படின்னு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ண தான் அவர் பார்ப்பார். அவன் தான் அதுக்கட்டெல்லாம் அவன் ஒதுங்குனதுலாம் பண்ண மாட்டான். ஏற்கனவே ஒருத்தன் அப்படி பண்ணான்னு சொல்லி தான் அவனை விட்டுட்டு வந்துட்டா பழைய லவ்வரை. கொஞ்சம் அப்போ நான் வெயிட் பண்ணுறேன் நீ போயிட்டு வா எவ்வளோ நேரம் ஆனாலும் சொல்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க வரா. டாக்டர் கிளினிக்குள்ளே வந்துட்டு டாட்டாலாம் காட்டி அனுப்புகிறாப்புல. மோனிகா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா அங்கே டாக்டர் உள்ளே இருக்கார். உள்ளே பார்த்தா அந்த நர்ஸு உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டோன்னே கதவை பூட்டிடுறாங்க. டாக்டர் சொல்கிறாப்புல அவங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து பேக் பெயின்லாம் இருக்குது சார் அப்படின்னு. சரிம்மா நீ உள்ளே வந்துட்டால போய் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு டாக்டர் என்ன பண்ணுவார், அவரு நம்மளை பேத்த முழிச்சிட்ருப்பார். அவர் வந்து நம்ம முதுகெல்லாம் அமைக்கி எல்லாம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பார்க்குறாரு. பார்த்துன்னு உனக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரும் பார்த்தா அழகாக பார்த்தோன்னா மயங்கி அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சைடாக தான் இருக்கார். எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் அவங்க பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் எல்லாம் மாத்திரை டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாரு. இதெல்லாம் தர்றேன் நீ என்ன பண்ணுற, இந்த மருந்து வாங்கி போட்டு உனக்கு இந்த க்ரீம்லாம் அவங்க தடவு உனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் போட்டு திருப்பி எல்லா டாக்டரும் சொல்கிற மாதிரி அதையே சொல்லி அனுப்புகிறாரு. அவர் ஸ்மைல் ஒன்று சிரிச்சிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா மோனிகா மறுபடியும் காரில் போய் ஏறுறா. வா உனக்கு எங்கே விடணுமோ நான் அங்கே விட்டுறேன்னு. எதுக்கு சார் அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் பரவாயில்லவா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் இது கூட்டு போய் எனக்கு என்ன. அப்போ டாக்டர் என்ன சொன்னாலும் டாக்டர் சொன்னதை பூரா அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனாக்கா அப்போ நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கலாமா, பேச முடியுமா, பார்க்க முடியுமா, இதை பற்றியே பேசிகிட்டே போகிறாப்புல அந்த நம்ம வக்கீலும். அவனாம் சொல்கிறான் என்னங்க எனக்கு ஸ்கூலுக்கு படிக்கவே நேரம் சரியில்லை சார், அதெல்லாம் படிச்சுன்னு போது எப்போ வந்தால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. அதில் சீனை கட் பண்ணால் இங்கே பணக்கார ஒரு பொண்டாட்டியை காட்டுறாப்புல. அவள் என்ன பண்ணுறாப்புல சான்றோ அங்கே நிற்கிறாங்க குளிக்கிட்டு மேலே பார்க்குறா எங்கே அந்த வாத்தியார் அவன் பார்க்குறானா இல்லையான்ட்டு. சைடில் போய் பார்க்குறானா இல்லையான்ட்டு. எங்கேயுமே அவன் பார்க்க மாட்டோன்னா இப்போ அவனை தேட ஆரம்பிச்சிடா வாத்தியாரை. இவ தேட ஆரம்பிச்சுன்னா இவனுக்கு எப்படியாவது இன்றைக்கி நம்ம அவனை பிடிச்சிடணுமே அப்படின்னு என்ன பண்ணுறா, ஏற்கனவே கதவு மாடியில் பூட்டி வச்சுருப்பாள். அதுக்கு ஒரு டோரு தான். அப்போ டோர் அங்கே திறக்கிறா. டோரை திறந்து வச்சுட்டு வரணும். டக்குன்னு இந்த பட்டனை திறனா டோர் திறந்துடும். திறந்த உடனே நேராக வந்துடும் பாத்ரூமில் அவர் சேவ் பண்ணிட்டுருப்பார். நம்ம வாத்தியார் ப்ரொஃபஸர் சேவ் பண்ண முடியும்னு அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்குதுங்க. அப்போ ஷேவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு மெதுவாக அந்த கதவை திறந்து பார்த்தாக்கா அதுக்குள்ளே அவள் சான்றை உள்ளே படுத்து கிடப்பா, பெட்டில் கிடப்பா. ஆஹா நீ இதுக்கு தான் பிளான் பண்ணி இவர் கதை உரட்டாயிடுச்சு. பணக்கார வீட்டு பணக்காரனுடைய பொண்டாட்டி வக்கீல் பொண்டாட்டி. அப்போ அவங்க 2 பேர் அங்கே ஒன்றாயிரம். இங்கே பார்த்தா வக்கீலும் நம்ம மோனிகாவும் இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போகிறது இவங்க 2 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிறாங்க. எல்லா இயற்கை அலைகள்லாம் சுற்றி கொடுத்துறாரு. இவருக்கு நான் எப்படியாவது இவ்வளோ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வக்கீலுக்கு ஒரு ஆசை. அவர் அங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு திரட்ட சின்ன பசங்க மாதிரி ஓடுவா. அவள் சின்ன பொண்ணு 16 வயசு. இந்த வக்கீலுக்கு என்ன வயசு 20 வயசு இருக்குது. அதை திறத்துக்கிட்டு ஓடுற மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டான், உடம்புக்கு ஆசைப்பட்ட இந்த வக்கீல் ஓடுறாரு. ரொம்ப செழிப்பாக தான் ஓடுறாங்க 2 பேரும். பீச்சில் மண்ணில் விடுறாங்க பிளறாங்க. அப்போ என்னை பிடிங்கினவுடனே உன்னை பிடிக்கும்போது அப்போ திடீர்னு 2 பேரும் ஸ்மைல் பண்ணி முத்தம் கொடுக்கலாமா போகலாமான்னு பார்த்தா முத்தம் கொடுக்குற மாதிரி போவா. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாப்புல அப்படியே உருண்டு கீழே விழுந்துடும். முத்தம் கொடுக்க மாட்டா. அவள் எல்லாம் விளையாட்டு வெகுளித்தனமான சிரிப்பு தான், இல்லாட்டி காமெடி தான் பண்ணிகிட்ருப்பாள். சிரித்து முடிச்சுட்டு அவனை பண்ண மிஸ் ஆகி போச்சேன்னு சொல்லிவிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டார் வக்கீல். அதோட நேராக போல கோட்டெலாம் எடுத்துகிட்டு வாமா போகலாம் அப்படின்ட்டு கூட்டினா அவள் என்ன பண்ணுறா மேலே பின்னாலே எந்த நடந்து வரா செருப்பை போடுவா. அந்த இடத்துல மெதுவாக போகணும். அதெல்லாம் ஒன்றும் கொச்சிக்காதீங்க சார், நான் அப்படி தான் எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தோன்னே அவங்க வீட்டில் வர இப்போ தான் பொன்னாடி பசங்க வக்கீலையும் காட்டுறாங்க, வக்கீல் பொன்னாட்டியும் காட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் டியூட்டியில் பிஸியாக இருக்கேன், அதனால தான் ஒன்று அடிக்கடி பார்க்க வர முடியறதில்ல அப்படின்னு நான் எனக்கு டியூட்டி போகிறேன். இல்லை நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணுறீங்க, நீங்கள் சரியாக வீட்டுக்கு எனக்கு பார்க்க வர மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்க, சாப்பிட மாட்டேங்கன்னு. ஆமாம் இவர் தான் அந்த பொண்ணு மேலே சொத்தார், ப்ரொஃபஸர் மேலே சொத்துறாங்க. 2 பேர் இவங்க முரண்பட்ட காதலை இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பேசி முடிச்சு சரி இன்றைக்காக நம்ம சீக்கிரம் வந்துடுறேன், நான் வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு புருஷங்காரன் சொல்கிறாரு. பொண்டாட்டி தான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற செய்ய மாட்டேற அப்படின்னு.
மறுநாள் என்ன பண்ணுறா, அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே மோனிகா என்ன பண்ணுறாங்க, அங்கே வீட்டில் காட்டுறாங்க. மோனிகா வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த நம்ம ப்ரப்போசரு, அவருடைய இதெல்லாம் போய்ட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே சர்ச்சுக்கு போடும்போது வக்கீல் வராரு. வக்கீல் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோனி பின்னாடியே வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து அவள் பொண்டாட்டியும் வந்திருக்கா, எல்லோரும் வந்திருக்காங்க. டக்குன்னு பின்னாடி பார்த்த உடனே எங்கெங்கே போகிறவோ டெய்லி ஃபாலோ பண்ணுற வேலை தான் நம்ம வக்கீலுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சீனை கட் பண்ணால் இந்த ஹோட்டலில் ஒரு ஹாலில் வந்து இங்கே வர உட்காந்துருப்பான். இங்கே ஹாலில் உட்காந்துருக்கானா, அந்த இருக்கான அவன் வந்து அவனுடைய பழைய லவ்வர் இருக்கான்ல, அவன் வந்து உட்காந்துருப்பான். அவன் உட்காந்துருக்க பக்கத்தில் ஒரு கடைக்கு வருவான். சரி ட்ரெஸ் வாங்கலாமா இங்கே அப்படின்னு. சரி ட்ரெஸ் வாங்க உள்ளே போனால் அங்கே ஒருத்தன் மேலே ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டு பார்த்தோன்னே அங்கே ஒருத்தன் இவளையே மறைச்சி பார்ப்பான். இந்த ஷர்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும், உள்ளே போய் ட்ரையல் பாருங்க அப்படின்னு. அவன் வந்து ட்ரையல் பாரு இடத்துல உள்ளே பெண்ணின்னு ட்ரையல் பார்க்கும்போது அவன் ஒருத்தன் அவனையே பார்த்துட்டு இருப்பான். ஆடப்பா எல்லாருமே இதுக்கு தானே அலையிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவனை கதவும் போட்டிடுவான். இங்கே பார்த்தா மியூசிக் போடுவாங்க. போட்டுட்டு பயங்கரமான அங்கே ஒரு பார்ட்டி நடக்கும். அதுக்காக தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பாள். எல்லாம் பிடிச்சிங்க டான்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூல் பசங்க குரூப்பு எல்லாமே சேர்ந்து குரூப்பாக எங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க. இவரும் டான்ஸ் ஆடுவாங்க. டாக்டருங்க ப்ரொஃபஸரும் வருவாருங்க. ஃபைலோடு வந்திருக்காரு பாருங்கள். ப்ரொஃபஸர் வந்து பார்க்குறாரு, அவளை வர வைக்கிறதுக்கு அவரும் வருவார். இந்த பார்ட்டிக்கு இந்த டாக்டர் வக்கீலும் வருவார், வக்கீல் பொண்டாட்டியும் வரும். எல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க இந்த இதில். அப்போ வந்து டாக்டர் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா பாருங்க நம்ம ஹீரோயினி. அதுக்குள்ள இந்த இவர் வக்கீலும் வந்துட்டார். வக்கீல் வந்தோடனே இந்த பார்ட்டியில் வந்து யார் கூட வேணாலும் சொல்லிட்டு டான்ஸ் ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ வக்கீல் கூட போயிட்டு நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடுவா. மோனிகா வந்து அவங்க கூட போய் டான்ஸ் ஆடுவா. மோனிகாவும் நம்மளோட வக்கீலும் இவங்க 2 பேரும், ப்ரொஃபஸரும் இவன் பொண்டாட்டியும் அவங்க 2 பேரும் மாறி இவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அந்த ஒரு கல்ச்சர், அவங்க கல்ச்சர்னால அவங்க யாருமே ஒன்றுமே தெரியல. ஆடம்பரமான பார்ட்டிகள் போயிட்டே இருக்குது. யாரும் அவங்க மனசு விட்டு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான் யார், நம்ம லியோ பார்த்துட்டே இருக்கிறான். எப்படியாவது இந்த மோனிகாவை நம்ம இது பண்ணு. அந்த இடத்துல பார்த்தா அவங்க அப்பா வருவார். அப்பா வருவாங்கன்னா அம்மா வந்திருப்பாங்க. அப்பா வந்து என்ன பார்த்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாப்புல மகளுக்கு. இந்த மகிட்ட தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் அப்போலாம் நான் போய் பார்ட்டியில் நான் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு. சரி நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடலாம், இவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாத்தையும் லியோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இன்றைக்கி எப்படியாவது நம்ம இவ கூட இருந்து இவளை மயக்கி நம்ம தள்ளிட்டு போயிடணும் அப்படின்னு லியோ என்ன பண்ணுவான், அவனும் ஸ்பாட்டுக்கு வருவான். அவனும் வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயின் கூட டான்ஸ் ஆட மியூசிக் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஆடுறாங்க, மாறி ஆடுறாங்க. ஆட்டி இவளை எப்படியாவது நம்ம கொண்டு போயிடணும், அவளை போதை ஏற்றுற மாதிரி எல்லா ஆம்பளை பசங்களும் சேர்ந்து நடுவில் ஆட வச்சுட்டு வேடிக்கை பண்ணுறாங்க. அதில் ஹீரோயின் போங்கடா நீங்களும் உங்கள் இதுவாச்சுடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ கேக்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் இங்கே வீட்டில் காட்டினா நம்ம அந்த பணக்கார வீட்டு பொண்ணை காட்டுறாங்க. யார், அவளை சாண்ட்ரா என்ன பண்ணுவா, சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டார், நம்ம சொன்ன படுக்க போகலாம் அப்படின்னு. ஆனால் படுக்க போனால் இவங்க என்ன புக்கில் எடுத்து படுக்க போகிறோம். அங்கே என்ன வக்கீல் என்ன பண்ணுவார், பேப்பர் படிச்சு போகிற என்னங்க நீங்கள் படுக்கலையான்னு. இந்த பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு முடிச்சுட்டு சரி போய் ஃபோனை ஒன்றாவே இருக்க மாட்டார். லைட் ஆஃப் பண்ணிட்டு வக்கீல் இந்த பக்கம் படுத்துருவார். இந்த சைடில் இந்த அம்மா கொஞ்சம் நேரம் பணக்காரம்மா சாண்ட்ரா கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அவங்களும் படுத்துருவாங்க. மறுநாள் ஹோட்டலில் வந்து வச்சு என்ன பண்ணுவான், அந்த இதில் ஹீரோனியை கனெக்ட் பண்ணிட்டாப்புல லியோ, இங்கே பாரு நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன், நீ ஏன் என்னை விட்டு விலகி போகிற அப்படின்ட்டு. அதெல்லாம் நீ அவன் மனசில் நினச்சிக்கிற இவெல்லாம் சும்மா ஏமாத்துறான்னு. இங்கே வந்தோடனே நம்ம வாத்தியார் இருக்கார், அவர் பேராசிரியர், அவர் என்ன பண்ணுவார், மீன் பிடிச்சிட்டு இருப்பார் பொருநோடி. அங்கே வருவாப்புல அவர் நம்ம மோனிகா வந்துட்டு சரி வாத்தியாரை நான் எப்படியாவது அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரப்போஸும் பண்ணிவிடுவாப்புல. 2 பேரும் லவ் பண்ணுறேன்னா அவங்க கூட எப்போ பார்த்தாலும் இப்போ இவங்க கூட சுற்ற ஆரம்பிச்சிடும். அவனை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டால இவங்க கூட வந்துட்டு நம்மளாம் பக்கத்தில் உட்காந்துட்டாப்புல வேண்டில் கிடந்து அவங்களும் உட்காந்து மீன் பிடிப்பாங்க. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டினோன்னா அது இழுக்க முடியாமல் 2 பேரும் இழுப்பாங்க. இழுத்தவொன்னு 2 பேரும் அப்படியே உருண்டு கீழே அப்படியே பிறன்றவன் என்ன அவங்களுக்குள்ள ஒரு கரண்ட் ஒன்று இதுவாகுது. 2 பேரும் வந்து அங்கே மொத்தமாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன நினச்சாங்களோ அந்த சந்தர்ப்பத்தை இவங்க அப்போ மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, நேராக நம்ம அந்த பணக்கார சாண்ட்ரா வீட்டுக்கு மோனிகா வர்றா. அவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல்லே வந்து 2 பேருமே குளிக்கிறாங்க. சரி குளிச்சு போட்டு நான் அவளை ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டா. அதோட இங்கே வந்து நான் இவங்களுக்கு தெரியாது, இவ புருஷன் தான் அவனும் தெரியாது. அப்போ டாக்டர் ப்ரொஃபஸரோட வீட்டுக்குள்ளே வந்து நம்ம மோனிகா இருக்கா. அங்கே நிறைய ஆர்ட்டு படம் இதெல்லாம் வரைஞ்சிருக்கு. அதெல்லாம் மோனிகா பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு ப்ரொஃபஸர். எல்லாம் பார்த்துட்டு அவரோட ப்ரொஃபஸர் வருவார். ப்ரொஃபஸர் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்க மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் ஒதுங்கி இருந்தாலும் அது ப்ரொஃபஸருக்கும் நம்ம மோனிகாவுக்கும் இடையில அந்த சம்பவம்
நடந்தோடனே இவங்க 2 பேரும் இங்கே ஒன்றா இருந்துட்டாங்க. சார் லைஃப்பில் மறக்க மாட்டேன், நான் மறந்துட மாட்டேன், நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாம் நீ இது பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னா அவள் கூப்பிடுவா, யார் நம்ம சான்ற வாசலில் நிற்பா. மாட்டினோடனே வாசல்லே வச்சு என்ன பண்ணா, இவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்து இவங்க 2 பேர் பேசுகிறத நம்ம மோனிகா மேலே இருந்து அவள் பார்த்துறான்னா எப்படி பார்க்குறனா, இந்த சத்தம் கேட்டுன்னு பார்த்துட்றா. அடப்பா உன்னை போய் நல்லவன்னு நினச்சினடா, நீயும் பணக்கார இன்னும் அடுத்தவன் முன்னாடி கூட ஒன்றா இருக்கிறேன்னா அவன் மனசு ரொம்ப தாங்கலை மோனிகாவுக்கு. அந்த சோகத்தோடு வந்து வெளியே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறா. உட்காந்துன்னு இதை போய் நம்ம யார்கிட்ட சொல்கிறது. வந்தவுடனே கடைசியில் அந்த பணக்கார வீட்டு போன வக்கீல் வராரு. வக்கீல் வந்தோன்னே அவர் சொல்கிறார், ஏன் மோனிகா நீ ஒரு மாதிரியா இருக்கானே, எல்லாரும் ஏமாத்துறாங்க, யாரும் நல்லவனே தெரிய முடியாது, இவன் பொண்டாட்டி தான் அவன் கொண்டு போகிறான், இவன்கிட்ட எப்படி சொல்ல முடியுவா. அதோட மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சரி வா நான் அப்படியே கொஞ்சம் நடந்து ரிலாக்ஸாக போயிட்டு வரலான்னு நேராக மோனிகா கூட்டிகிட்டு வராரு. இவருக்கு என்ன ஆசை, மோனிகா கூட எப்படி தான் நம்ம ஒன்றா இருந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த வக்கீலுக்கு. அவர் பாட்டு கூப்பிட்டு வரவா, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அப்படியே போகலான்னு நைஸாக என்ன பண்ணுறாரு, அதே வீடு தானே சுற்றி பேக் சைடில் மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றாரு. கூட்டில் வந்தோடனே சரிங்க உட்காரு அப்படி பேசி என்ன பண்ணுவார், எப்படியாவது மோனிகாவுக்கு முத்தத்தை கொடுத்து சரி இவ கூட நம்ம எதாவது ஒன்றா இருக்கா. ஆனால் மோனிகா சொல்லுவா, அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்பா. அவள் விளையாட்டாக தான் கேட்பா, அவகிட்ட இல்லாத பணமா. அவர் ஒரு பெரிய செக் எழுதி கொடுப்பாரு. அதை பார்த்தா அவள் சிரிப்பு, அடப்பாவி எங்கள் அப்பாவே பெரிய பணக்கார கோட்டீஸ்வரன், நான் பணத்துக்காக வந்தேன்னு நினச்சியா. அவளை நான் இன்சல்ட் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுவான், அப்படி கொட்டினா 2 பேருக்கு சண்டை வந்துடும். அவளை பிடிச்சி இவன் அடிக்க போவான். 2 பேரும் அடித்து நான் ஹீரோ என்ன பண்ணுவான், அவனை பொத்துடின்னு கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம இங்கேயும் தப்பிச்சு ஓடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா. அந்த ஓடவுன்னா இவரும் இந்த வக்கீல் என்ன பண்ணுவார், மோனிகான்னு கத்திட்டு ஓடிடுற, ஓடாத நில்லு ஓடாதன்னு வேகமாக கத்திக்கிட்டு வர்றாரு. இவ பாட்டு தப்பிச்சு ஓடுன்னு ஜம்ப் பண்ணி ஓடுறா. கீழே ஒரு ட்ரிப் விழுந்துருவா. அங்கேயும் போவான், அங்கேயும் அவனை தட்டி விட்டு ஓடுறாரு. இங்கே ஓடி என்ன பண்ணுவான், ரோடு வந்தோடனே டக்குன்னு ரோட்டாவை கிராஸ் பண்ணிவிடுவா. அங்கே ஒரு பெரிய லாரி ஒன்று வரும். அந்த இடத்துல பிரேக் அடிப்பாங்க பாருங்க, அவ்வளோ பிரேக் அடிச்சதில்ல, அந்த இடத்துலையே நம்ம வக்கீல் இறந்து போயிடுறாரு. நல்லா இறந்து போனோடனே இதை அப்படியே ஹீரோனி பார்க்குறா. ஒரு பக்கத்தில் சிரிப்பும் வருது அவளுக்கு. அதோட முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை கெடுக்க வந்தவொடனே அவன் செத்து போயிட்டான் வில்லன் அப்படின்ட்டு அப்படியே இந்த பார்த்துட்டே வரா. அதோடு இந்த படம் இந்த இடத்துலையே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவளாம் யாரையும் ஒருத்தர் நல்லவன் நினச்சி ஒருத்தன் கூட பழகினான் லவ்வரு, அவன் கெட்டவன் ஆகிட்டான். சரி இன்னொரு வாசியரை லவ் பண்ணான், அவனும் துரோகம் பண்ணிவிட்டு அடுத்தவன் பொண்டாட்டியோட போயிட்டான். கடைசியில் அந்த புருஷங்கார வக்கீல் நம்மளை கெடுக்க வந்தான், அப்புறம் அவனும் செத்து போயிட்டான். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.